வீட்டு சாப்பாடு மாதிரி சுவைன்னு நிறைய ஹோட்டலில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வீட்டு சாப்பாடு மாதிரிலாம் இல்லைங்க, வீட்டு சாப்பாடே தான். அதுவும் அவங்க வீட்லேயே தான். மகாலட்சுமி மெஸ். இவங்க வீட்டையே மெஸ்ஸாக மாற்றினதுனால ஒரு ரெகுலர் கிச்சன், சாதாரண ஹால், அதில் சின்ன டேபிள். ஆக்சுவலாக இதில் 4 பேர் தான் உட்கார முடியும். நிறைய கஸ்டமர் வந்துட்டா வெளியே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஹோட்டல் ரேஞ்சுக்கு பெரிய ஒரு ஆம்பியன்ஸ் இல்லைனாலும் மெனு ஹோட்டலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏன் ஹோட்டலை விட நல்லா இருக்கும்னே சொல்லலாம். இங்கே நான் லஞ்சு சாப்பிட போயிருந்தேன். வாழைக்காய் பொரியல், டால், அவரைக்காய் பொடி மாஸ், அவியல், ஊறுகாய், அப்பளம்னு 6 வகையான சைடிஷ் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக ரைஸும் கொடுத்து கூடவே சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கடைசியாக மோரும் கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் ஃபினிஷிங் டச்சுக்காக சிறுபருப்பு பாயாசம்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், டாப் நாச். வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்டோட. இது எல்லா நாளும் கிடைக்குமான்னு தெரில, பட் லக்கிலி நான் போன அன்னைக்கு எனக்கு கிடைச்சது. நீங்களும் ஒரு நாள் இவங்க கிட்ட பாயசத்தை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் தெரியும் இதுக்கு ஏன் நான் இவ்வளோ ஹைப்பு தரேன்னு. இங்க இந்த மீல்ஸ் மட்டும் இல்லைங்க, காலையில வந்து பூரி, பொங்கல், இட்லி, தோசை, வடை. திருப்பி மத்தியான டைமுக்கு வெஜ்ஜி பிரிஞ்சி, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், கூட்டு, பொரியல், அப்பளம் இவ்வளவும் பண்ணணும். இதுவும் பண்ணி முடிச்சிருவோம். திருப்பி சாயந்தரம் நைட்டு டிஃபனுக்கு வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, சேர்வா. உடம்பு சரியில்லைன்னா முடக்கா ரசம், தூசுவடை ரசம், மருந்து குழம்பு, இது எல்லாமே வச்சு தருவோம். நான் அப்பவே சொன்னேன்ல ஹோட்டலுக்கு ஈக்குவலண்டான மெனுன்னு. நாங்கள் இது வந்து ஒரு 3 வருஷமா நடத்திட்டு வரோம். நம்ம பேச்சுலர் பசங்க எல்லாமே இங்கே தான் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சாப்பாடு. எந்த வெளியில போய் சாப்பிட்டாங்கனாக்கா வயிறு வலிக்குதுன்னுவாங்க. இங்கே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. பிள்ளைங்க என்னாக்கா மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலேருந்து வராங்க. அவங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாக்கா உடனே ரசம் வச்சு கொடுப்பேன். அது கொடுப்பாங்க. சாப்பாடு காலையில் ஆஃபீஸ்க்கு அவங்க என்ன டைம் கேட்குறாங்களோ அந்த டைமுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாருக்கும் எந்த நோய் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எனக்கு தேவை. நம்ம பிள்ளைங்க மாதிரி அவங்களும் இங்கே வந்து நல்லா திருப்தி அம்மாச்சி, பாட்டி, அம்மா என்ன முறை வச்சு கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு தேவை. உங்க கூட யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? எத்தனை நீங்க தனியா சமைக்கிறீங்களா இல்ல கூட யாரும் இருக்காங்களா? நானே எங்க வீட்டுக்காரே எங்க மூத்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்றாங்க சார். இப்போதைக்கு நான் 1 வருஷமா வந்து அம்மாவுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில வந்து இங்கே ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுவேன். இங்கே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட வராங்க. எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதுனால வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. காலேஜ் பசங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க வீட்டு சாப்பாடுனால. இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. நான் வந்து ஊரை பார்த்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்க சார். அந்த கம்பெனியில் பிரசாதம் போடணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வர்றப்போ இந்த அம்மாவை பார்த்தேன். சரி. அப்போ வந்து பிரசாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு இருந்தாங்க. சரி. அப்போ நான் மார்கழி மாதம் ஃபுல்லாக பிரசாதத்துக்காக இவங்ககிட்ட பேசியிருந்தேன். எங்கள் 1 மாதம் ஃபுல்லாக செஞ்சு தரேன் சொன்னாங்க. சரிங்க. பிரசாதம் விலை கம்மியாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. 1 மாதம் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாங்க. சரிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில் சாப்பாடுக்காக ஆர்டர்லாம் வந்து கேட்டேன். சாப்பாடெல்லாம் ஆர்டர்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. தரமாகவும் இருந்தது, விலையும் குறைவாக இருந்தது. அதுவும் ரெகுலராக இவங்க கிட்ட தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, பிரசாதம் எல்லாம் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா உபசாரம் பண்ணுறாங்க. உணவும் நல்லா அருமையாக இருந்தது. இப்போ குறித்த நேரத்தில் செஞ்சு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஊரப்பாக்கத்தில் இருக்க இந்த மகாலட்சுமி மெஸ்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கோம். உடம்பு கெட்டு போகாது. சரிங்க. நார்மலான வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பாடு தான் இருக்கும். சரி, எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு சமைப்பீங்க? எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? காலையில டைமுக்கு ஒரு 30 பேர் வந்துருவாங்க சார். 30-40 பேர் வருவாங்க. மத்தியான டைமுக்கு அதே மாதிரி தான். நைட் டைமுக்கு தான் அதிகமான ஆளுங்க வருவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே நைட் டைமுக்கு தான். இடம் பார்த்ததுனால வெளியிலேயே கொஞ்ச நேரம் நிற்பாங்க. அவங்க சாப்பிட்டு அடுத்து போனோம்னா அடுத்த பேட்ச் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. 10-11 வரைக்கும் இருக்குங்க சார். எந்த டைம் வந்து கேட்டை தட்டினாலும் சாப்பாடு கொடுப்போம். பசின்னு போகக்கூடாது. நைட்ல போய் பசின்னு போய் படுக்க கூடாது. ஆமா, ஹோட்டல் மாதிரி இல்லை, நம்ம வீடு. ஆமா, கண்டிப்பா நம்ம வீடு மாதிரி. எந்த டைம் வந்தாலும் சாப்பிடலாம். வந்து கேட்டு தட்டாங்கன்னா கண்டிப்பா தோசை ஊற்றி கொடுப்பேன். வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த சட்னி சாம்பார் எல்லாம் கூட சரி, நம்ம ஆச்சி மிளகாத்தூளை போட்டு கலந்து வச்சோன்னா அதுலயே 2 தோசை சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா பசின்னு வராங்க இல்லைங்களா, ஏதாவது இதுவாது குடுக்குறாங்களே அதை நினைக்கிறாங்க அவங்க. நம்மளும் சரி பசின்னு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கேட்டு தரக்குறாங்களே, நம்ம இல்லைன்னு சொல்லாம நானும் செஞ்சு கொடுத்துருவேன். இவங்க வந்து உணவு முறையை வந்து நல்லா தரமாக தயாரிச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லாமல் நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்தது. எவ்வளோ வருஷமா சாப்பிட்றீங்க? நான் எனக்கு இங்கே 2-3 வருஷமா இது பண்ணிருந்தேன். ஓ, 3 வருஷமா இங்கே தான் சாப்பிட்றீங்க? சரிங்க. சரி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்கே தான் சொல்லி விட்டுருக்கு. அவங்களே இங்கே தான் சாப்பிடுவோம். எங்க இருந்தாலும் சரி மகாலட்சுமி மெஸ் தேடி வராங்க. வரால நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, இங்கே போனால் நல்லா சாப்பிடலாம். ஹோட்டலில் வேணாம், ஹோட்டலில் அந்த
அர்ஜென்ட் முட்டை கலக்குறாங்க, அதை பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா திருப்தியா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வந்து சாப்பிட்டு போறாங்க. அதாவது நம்ம வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்து சாப்பிட்ணுன்னா அலைஞ்சு திரிஞ்சு எங்கன்னா ஒரு போய் உடம்பு கெட்டு போவோம். இங்கே சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பு நல்லா இருக்கா, சுகாதாரமாகவும் இருக்கும். 1:45 ஃபோன் பண்ணாங்க, ஏமா 5 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோமா, நாங்க வந்துருவோம் இல்லைன்னு மட்டும் சொல்றாரு. இப்ப அவங்க சொன்ன உடனே நான் சாதம் வடிச்சு அவங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் சூடாவே போடுறதுக்காக. சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சு சீக்கிரமாவே. அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் சாதம் வடிச்சேன் நான். சரி நம்ம கஷ்டம் நம்மளை விடக்கூடாது, நம்மளை தேடி இவ்வளோதோடு சொல்லும் போது நம்ம எடுத்து வைக்கணும்னு சாதம் வச்சு எடுத்து வச்சேன். இப்போ வந்த உடனே சாப்பிட்டு போறாரு. அப்படிலாம் இல்ல, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சார். குறையா மட்டும் சாப்பிடக்கூடாது. நீ 40 ரூபா கொடுத்தாலும் சரி 50 ரூபா கொடுத்தாலும் உங்க வயிற்றுக்கு குறையா சாப்பிடக்கூடாது. வயிறு திருப்தியா சாப்பிட்டு போ. பின்னாடி போயிட்டு ஐயோ 40 ரூபாய் கொடுத்தாலும் பாவி இவ்வளவு கொடுத்தா அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நீ திருப்தியா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. 40 ரூபாய்க்கு உண்டான தயிர் சாதம் தான்றது இல்ல, நீ அளவுக்கு மீறி கூட நீ சாப்பிடலாம். எனக்கு தேவை 40 ரூபா கொடுத்தா போதும். 50 ரூபாவா 50 ரூபாய்க்கு தகுந்த தக்காளி சாதம் நீ எவ்வளவு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கோ. உங்க வீடு மாதிரி சாப்பிடும் போது நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி நினைச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி நினைக்காதீங்க, மெஸ்ல சாப்பிட்ற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நினைச்சு சாப்பிட்டுக்கோங்க. அவங்க என்ன அதே மாதிரிதான் இப்ப வர பசங்களாம் நம்ம வீட்டுல எப்படி உரிமையா இருக்கிறோமோ அந்த மாதிரிதான் இந்த ஹோட்டல்லயும் உரிமையா இருக்கிறாங்க. எல்லாருமே அம்மாச்சி தாத்தா பாட்டி அப்படின்னு தான் கூப்பிட்டு உரிமையா இருக்கிறாங்க. பிள்ளைங்க வர பிள்ளைங்களும் நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். அவங்களும் எங்களுக்கு இங்க வந்து நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு மெஸ் மாதிரி இல்லாத அங்க போனா மூஞ்ச காமிப்பாங்க, இங்க போனா மூஞ்ச அப்படிலாம் கிடையாது. இங்க வந்தா எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. என்னன்னா எங்க வீட்டுல டிவி கிடையாது. வந்தாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் கிரிக்கெட் பார்ப்பாங்க. எங்க வீட்டுல டிவி இல்லை. டிவி ஒண்ணு மெயினா வாங்கி ஆகணும். நான் டிவி வாங்கிட்டேன்னா இன்னும் ஜாலி ஆயிடும் எல்லாருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் ஊரப்பாக்கம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா மகாலட்சுமி மெஸ்ஸோட ஃபுட்டை ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் அண்ட் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, கண்ட நேரத்தில் கண்ட கடையில் கண்ட ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காம இந்த மாதிரி நல்ல மெஸ்ஸில் சாப்பிட்டா உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு ஓரமாக உட்காராமல் இந்த வயசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிற இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அண்ட் ஃபைனலி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா வாய்ஸ் ஆஃப் விவேக் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு விளாக்லாம் பெருசாக பண்ண தெரியாது. ஐ எம் அ பட்டிங் விளாகர், பட் கற்றுப்பேன். அடுத்த விளாகில் மீட் பண்ணலாம். பாய்.